விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டிங் நடக்கிற இடத்த வந்துட்டாரு. அங்கே வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து மைக் சரியாக கேட்கல, அது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கேட்குதா கேட்குதா அது மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல பாருங்க, இதெல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து அப்படியே நெருக்கமாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லாம் தலைங்க தான் தெரியுது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. கூட்ட நெரிசல் அந்த அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கூட்ட நெரிசலாக இருக்குது. ஒரு இடம் பற்றாக்குறையாக காரணமாக இது மாதிரி இருக்கும்போது ஒரே இடத்துல வந்து இவ்வளோ பேர் கூடும்போது நிறைய வந்து கண்டிப்பாக வந்து மூச்சு திணறல் அது மாதிரி ஏற்படும். யாராவது தள்ளி விடுறாங்க அப்படின்னா முன்னாடி இருக்கவங்க பின்னாடி இருக்கவங்க மேலே சாஞ்சாங்கனாலோ அது மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டாலே வந்து பின்னாடி நிறைய பேர் விழுந்துருப்பாங்க. நம்ம இங்கே பாருங்கள், மக்கள் வந்து ஸ்டேபிளாக நிற்கலை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அலையாக வந்து அப்படியே தள்ளிட்டு ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் முன்னையும் பின்னையும் போயிட்டு வரா மாதிரி தானே இருக்குது. ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், ஃபுல்லாகவே யாராவது ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி இருக்க பாருங்கள். நிற்கிற மாதிரில இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நின்றுட்டே இருப்பாங்க. அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிற்கவே இல்லை. ஒரு ஒரு மாதிரி அப்படியே அலையாக நடந்துட்டு இருக்க மாதிரியும் முன்னாடி போயிட்டு இருக்க மாதிரியும் தள்ளிட்டு இருக்க மாதிரியும் கூட்ட நெரிசல் இது மாதிரி வந்து கூட்டமாக இருக்க மாதிரின்னா ஃபுல்லாகவே காணப்படும். இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், யாராவது ஒரு ஆள் கீழே விழுந்தால் கூட அவங்க வந்து நெசுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சைடே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கூட்டம், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கூட்டம். யாராவது கீழே தெரியாமல் விழுந்தாங்கன்னா கூட அது அவங்கள வந்து நெசுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள் தான். மக்கள் ஃபுல்லாகவே மக்கள் கூட்டமாக தான் இருக்குது. அலை மோது இப்படி இப்போ நம்ம கடலில் அலையெல்லாம் வந்து அலை மோதுனா எப்படி இருக்கும், அப்படியே போயிட்டு இருக்குல்ல, அது மாதிரி தான் வந்து அலை மோதுற மாதிரி தான் ஃபுல்லாகவே இங்கே தெரியுது. மக்கள் ஸ்டெபிள்டாக ஃப்ரீயாக நின்று பார்க்குற மாதிரி இருந்திருந்தால் இது மாதிரி பிரச்சனை நடந்திருக்காது. நமக்கு 100% தெரியுது. அதுவே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரியுது அவங்களுக்கு. போகிறீங்களா சார், போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்றாங்க. ஆம்புலன்ஸ் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த கட்டர் உள்ள அந்த கட்டை மேலாம் மாணவரே ஏறி நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே அலையிலே போயிட்டே இருக்க மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கூட்ட நெரிசல் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அலையிலே அடிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க. மக்கள் வந்து கூட்டத்தில் ஸ்டெபிள்டாக நிற்கலை. ஸ்டெபிள்டாக நின்று இருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ வந்து உயிர் சேதம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்காது. விழுந்திருக்க மாதிரி தெரியுது. அவங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கேருந்து போலீஸ்காரங்களே வாங்கி அங்கே பாருங்கள் தண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போலீஸ்காரங்களே இருக்காங்க. அவங்களே தண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாங்கி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. போலீஸ்காரும் மக்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஆனாலும் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தள்ளுமுள்ளு ஏற்படுது. நிறைய பேர் வந்து பின்னாடி விழற மாதிரிலாம் நிறைய காட்சிகள் ஏற்படுது. கூட்டமே பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். யாருமே வந்து ஃப்ரீயாக நிற்கல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கமான சூழ்நிலை தான் நின்றுட்டுருக்காங்க. நெருக்கமாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைய முடியாதவங்களாம் மூச்சு திணறல் அது மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அந்த டைமில் வந்து கரண்ட்டும் கட் ஆனதுனால என்ன பண்ணுறது மக்களுக்கு தெரியல. மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நம்மளுக்கு புரியல. ஏன்னா மக்கள் வந்து இவ்வளோ பட்டாலும் வந்து திருந்த மாட்டாங்க. கூட்ட நெரிசலில் குழந்தைகளை கூட்டுட்டு அங்கே போகணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. தலைவரை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓரமாக நின்று கூட அவரை பார்த்துருக்கலாம். இல்லை இடையே நின்று ஒரு சேஃப்டியான இடத்துல நின்றுட்டு பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? அந்த கூட்ட நெரிசலில் உள்ளே போயிட்டு நின்று பார்க்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிவிலேருந்து அவர் நிகழ்ச்சி எல்லாமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே சேஃப்டியாக இருந்துக்கிட்டு அவரை பார்க்கலாம். வேறு ஏதாவது எங்கேயாவது ஒரு திடல் ரெடி பண்ணி அந்த திடலில் மீட்டிங் போட்டாங்க அப்படின்னா அப்போ போயிட்டு நீங்கள் அவரை பார்க்கலாம். இது மாதிரி வந்து ஒரு கூட்ட நெரிசலில் போயிட்டு சிக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியல. அரசியலில் வந்து இவர் வந்தால் சரியாயிடும், அவர் வந்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போகிறீங்களே தவிர நீங்கள் ஒரு நல்லவரை சூஸ் பண்ணி எந்த ஒரு இலவசமும் இல்லாமல்
மக்களுக்கு நல்லது மட்டும் செய்வேன், கல்வியும் வேலை வாய்ப்பும் மக்களுக்கு கொடுப்பேன், நல்ல சுகாதாரமான மருத்துவம் கொடுப்பேன், அது மாதிரி சொல்கிறவங்கள மக்களாக தேர்ந்தெடுத்து அவங்கள ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிங்க அப்படின்னா இந்த நாடு வல்லரசாகும். நீங்கள் இலவசத்துக்கு ஆசைப்பட்டு தப்பான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை முறையும் மாற போகிறதில்ல, உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர போகிறதில்ல. என்னைக்கு நீங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஒரு நல்ல மனுஷனை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஆட்சி நல்ல விடிவு காலம் வந்து பிறக்கும்.